ஆண்டோ வந்தார், அவரும் வந்தார். என்னப்பா எக்ஸ்ட்ரா 10 மேலே தர மாட்டாங்க. நீ பேசணும் சார், பத்தலாம் என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம், எழுதலாம். இது கவர்மெண்ட், இது ப்ரைவேட் இது கிடையாது. அவன் டக்கு டக்குன்னு அடுத்து கூட இருந்துச்சுன்னு வச்சுங்க சொல்லுன்னுவான். ஓ நீங்கள் என்ன காசு எடுத்துனாலும் நீங்கள் எடுத்துட்டு வெயிட் பண்ணீங்க, பிரிண்ட் எடுத்துதா இல்லையா, பில் எடுக்குதுன்னு கேட்பான். புரியுதா? எவ்வளோ சிக்கல் இருக்கு நடைமுறை. வேலைன்னா கம்மனி அமைதியாக வாங்கிச்சு, எதுவும் வாய்த்து வந்தாங்க. இந்த வேலை கம்மனு அமைதியாக வாங்கிச்சு. ஜனம் இல்லை, ஜனம் இருந்தால் நான் இப்போ இவங்க புதுசாக இருக்காங்கல்ல. ஆமாம், சனம் மாற்றிக்கினே இருப்பாங்க. டியூட்டி மாறி இருக்குங்க. அதே இவ்வளோ காசு வாங்குவாங்க. டியூட்டி இல்லாமல் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கவர்மெண்ட் மாரியே தெரியல பார்த்தா. கவர்மெண்ட் போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட்னா கூட இவ்வளோ அமௌண்ட்டாக வாங்குவாங்கன்றாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 8500 கிட்ட செலவுங்கண்ணா. நான் அதிகபட்சமாக கம்பெனியில் என் சொந்த காசு செலவு வந்து டீனரில் இருக்கும்போது 12,000 ரூபா. டிக்கெட் எடுக்கும்போது சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க, டிக்கெட் போட்டு வரும்போது இவ்வளோ காசு வரும். அப்போ ஏதோ சீட்டு எடுத்து கையில் காசு வச்சுருந்தேன். ஏன்னா லைனில் நின்று போயிட்டு திரும்பி வரணும்னா அப்போ போய் ஓடணும். நல்ல வேலை யூரின் போனால் இங்கே இருந்துட்டோம். காலைல போயிருந்தா திரும்பி வந்துருக்க முடியாது, கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ யூரின் போனோம், இங்கே இருந்தோம் போய் பண்ணிட்டு வந்துட்டோம். காரில் போயிருந்தா லேட் ஆகுங்க டிராஃபிக்கில். திரும்பி ஒன்று வர சொல்லி உன்னை அறிவு விட்டு போயிடுவோம். நீ பார்க்குறேன் நான் எப்படி பார்த்தீங்க மறுபடியும் அந்த பக்கம் வந்து பஸ் பிடிச்சி இங்கே இறங்கி இங்கேருந்து காஞ்சினம் பட்டுரோட அங்கேருந்து வந்து பிடிச்சி நீ ஐயப்பன் தாங்கல இறங்கி நான் வந்து வரணும். அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டை பிடிச்சி நீ வாங்கணும். நாளைக்கு வந்த போதுமா? நாளைக்கா? அப்படியே கொடுத்தா வீட்டுக்கு போகிறேன். இவர் தானே பைக்கில் தள்ளினது இவரா சாலமன்? ஆமாம், இவர் தானே தள்ளி விட்டேன். நானா தட்டி விட்டா பஸ்ல வந்து போறாரு. வண்டி யாரு கொடுத்தாங்க? வண்டி யாரு? ஆஃபீஸ் வண்டியா? அந்த நம்ம ஆஃபீஸ் ஹோம்ஸ் வண்டி இந்த ஒன்று. ஹோம்ஸ் வண்டி தானே பாருங்க. இல்லை, யாரு வேற ஹோம்ஸ் ஒரு வண்டி இருந்தது. எங்க அது? கோயம்புத்தூர் அது இருக்கு. அதான் வண்டி அது மாதிரி சாலம்னா கே தள்ளி வச்சு எடுத்து வந்துட்டேன். கை வச்சுச்சா ரெடி ஆயிடுச்சப்பா? நான் கையெல்லாம் போட்டேன்னா அப்புறம் கட்டு போட்டு திண்டாரு வரா. ஓ வரல ஒன்று இது ஆள் இப்போ கட்டு 2-3 கட்டு போட்டு ஹோம் சொல்லி தான் செலவு பண்ணாங்க. அப்படியா? சரி ஆயிடுச்சா? சரி. இன்னும் எனக்கு தான் சரியாகல. இந்த காலெல்லாம் வீக்கமாகிடுச்சு. என்ன சொல்லணும்னா இவர் ஆஃபீஸோட வச்சுக்கணுங்க, வெளியே வரத்துக்கு வந்து அனுப்பக்கூடாதுங்க. அந்த இது கூட டிஎஸ்சி கொரியர் கூட தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியாது? வர அவங்க புருஷோத்தமெல்லாம் அனுப்பலாம். என்ன சொல்கிறான்? எல்லாம் நீ நம்ம போடுறதுக்கு ஆளை வச்சுக்கலாம். பார்த்து கூட சும்மா வச்சுக்கணும். ஆஃபீஸ்லேயே வந்துட்டு நம்ம காசு நம்ம கையில் கொடுத்தா நம்பே பண்ணிடலான்றான். எதுக்கு வந்து போகிறது வேலை எல்லாம் அங்கே தானே வேலைலாம் பார்ப்போம்ல. டவுட் கேட்டால் சொல்லுவாங்க. என்னோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். அது என் பொங்கலை கேட்டுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். இது வேலை நல்லா தெரிஞ்சுக்கணும்ல. சொன்னால் எல்லாத்தையும் கட்டி முன்னாடியே பேச்சுடுவாங்க சொல்லி வராங்க. கேட்டால் நான் டீ பேச்சு வேறு எல்லாம் நம்ம எப்படி பேசுகிறோமோ அதேமாதிரி தாங்க நடக்கும். சீட் பெல்ட் போடு போலீஸ் நினைக்கிறான். பிடிச்சானா எனக்கு தெரியாது, ஃபைன் நீ தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்க விடு, போட்டுக்கலாம். வாங்க விடு. அது 2 இடத்துல நிற்பான். 2 ஞாபகம் என்ன? காரில் வந்து போகிறாங்க போகுது போலீஸ். காசு வந்து போட்டு காரில் போயிட போகுது. அப்புறம் காரில் போகிறாங்க 2 பேரும். காசு வசூல் பண்ணிட்டு கார் எடுத்து போயிடும் போகுது வீட்டுக்கு. அங்கே ஒரு குரூப் நிற்கிது, இங்கே ஒரு குரூப் நிற்கிது. அது நீ தான் காட்டணும் அப்படின்னு நான் காட்ட மாட்டேன். காசு வச்சுக்கிற அதிகமா நிறைய வச்சுக்கிறேன். நீ ஏன் சொன்ன வச்சுருந்தேன்?
என்ன சொல்கிறேன், 1900 ரூபா வந்து அதையும் 2000 ரூபா குறையுது. அதில் எடுத்தால் மினிமம் பேலன்ஸ் அது நம்ம கம்பெனி அக்கௌண்ட் தானே, அதில் மினிமம் பேலன்ஸ். செக் புக் வச்சு நான் கூட செக் புக் வச்சுக்கிறேன். பெனால்ட்டி நிறைய போட்டு எஸ்பிஐயில் அது மாதிரி தான் பிடிச்சினேன்ட்டான். 80 ரூபான்னு மாதம் அப்புறம் அந்த கையில் எனக்கு வந்து 17 ரூபா பிடிப்போனா அவ்வளோதானா. சொல்லுங்க மேடம். ஆமாம் மேடம், இன்னும் வரல மேடம். இங்கே தான் ராமாபுரம் சிக்னலில் இருக்கிறோம். டிராஃபிக்காக அட்டை பாக்ஸில் போட்டு தனியாக ஒட்டி வச்சுட்டேன் மேடம். செய்யாருன்னு அதில் மேலே எழுதி வச்சுச்சுன்னு அவர் சொல்லி அவரே வச்சு உள்ள பெரிய பாக்ஸில் அந்த பேப்பர் லிஸ்ட்டை உள்ளே போட்டாச்சு. வச்சாச்சு மேடம். நீங்கள் வரும்போது தான் அந்த பாக்ஸ் கையில் எடுத்து வந்தணும். நீங்கள் காலையில் பார்த்து இல்லை அந்த பாக்ஸ் தான் கையில் அந்த ஓடனெல்லாம் போட்டு ஒட்டி அதெல்லாம் செய்யாருன்னு எழுதி அந்த பாக்ஸும் அவருக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு இந்த பேப்பரை வந்து ஒன்று பிரித்து உள்ளே சொல்லிட்டேன். காமன் இவன் செல்லகுமார், நீ காமன் செல்லகுமார்னா அந்த சில வேலைகள் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிரியன் வந்து எல்லோரும் தெரிஞ்சுது காமன் தான். அதனால் தனியாக தூக்க முடியாது. காமன் போட்டு நான் தான் போட்டுருக்கேன். யார் காமன்? செல்லகுமார் காமனா? எல்லா ஃப்ளோருமா? மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு தண்ணி போடுறது, இது பண்ணுறது, அந்த அணைச்சி பார்க்குறது, குப்பை எடுக்கிறது, குப்பை போடுறது, ஆளுங்க அங்கே கிளீனாக எல்லாம் அங்கே நீட் பண்ணுறது, பார்க்குறதுலாம் அதெல்லாம் செய்ய மாட்டாரு. ஒருத்தரே பண்ணால் எப்படிங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு யார் இது கட்டுறேன். அவர் என்ன சொன்ன, சரி விடுமா, அவர் சும்மா பேர் போஸ்டிங் அவர் போட்டு விடுங்க, வேலை நம்ம பார்த்துக்கலாம். நான் அது போஸ்டிங் சரி 2 மாதத்துக்கு அதுக்கப்புறம் அப்புறம் சுழற்சி முறையில் அப்புறம் மாறி மாறி வரும். சுழற்சி இது வேறு அவங்களுக்கு. இப்போ 2 மாதம் சசி இப்போ 4வது மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துக்கு இல்லையா, இப்போ ஜனவரி 2 மாதம் தான் மாத்திரீங்களா? ஆமாம், ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். அதோட வந்து என்ன பண்ணுறோம், ஹோம்ஸுக்கு வரும். 4லேருந்து 5 ஹோம்ஸுக்கு. அது ஹோம்ஸே பரவாயில்ல இது வரைக்கும். அதுதான் ஃபஸ்ட் டைம். அது இன்னும் வரலையே, இப்போ தான் திரும்பி அதுதான் ஃபஸ்ட் டைம் வருது ஹோம்ஸுக்கு. யார்? சசியா. 2 மாதம் 30 நாளாக இருக்குதா. இது முடிச்சு தான் அடுத்தது ஹோம்ஸ் வரும். அதுதான் இது இத்தனை வருஷத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், அதே மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? 10 வருஷமா சார் கையில வேலை பார்த்துட்டு கீழே கொண்டாந்து போட்டோம்னா இருக்கிறவங்க என்ன ரிமார்க்கா என்னத்துக்கு போட்டாங்க அப்படின்னு தானே நினைக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை எதுவும் கிடையாது. மக்கள் நினைக்கிற கண்ணோட்டம் எல்லாமே அப்படிதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு இது. இதில் காரணம் பிறப்பிடாதுன்னா சிவகாமி அது ஒழுங்காக வேலை பார்த்ததுனால தான் லவ் லெட்டர் நிறைய பூஞ்சிடுச்சு, இந்த பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தான் மாற்றி மாற்றி விட்டாங்க. இப்போ என்ன வந்தேன் இந்த லெட்ரு போன மாதம் கூட வந்துச்சு. கடைசி வரைக்கும் செல்லியம் இடத்துக்கு எடுத்துன்னு போனாங்க. அவன் என்ன ஆக்ஷன் எடுத்துன்னு சமீனாவோட போய் கேட்டாங்க. அதான் சிவகாமி வந்து கம்பெனிக்கு விசுவாசமாக வேலை பார்க்குது, எந்த லெட்டர் இருந்தாலும் கீழ்ச்சி போட்டு போய் வேலை பாருங்க அப்படியே சொல்கிறாங்களா? அவ்வளோதான் மணி போச்சு. அது ஏன் பண்ற வேலை பாவம், அது வேலை காலி பண்றதுக்கு பண்றானா இல்லை என்ன? ஆனால் இங்கே உள்ள வந்தா போடுறான், எவனும் என்னன்னு தெரியல. அது கேமரா பார்க்கலாங்களா, இருக்கிற இடத்துல வைக்கலாம். எல்லாம் அந்த பாக்ஸை மரவா கொஞ்சம் சந்தில் வச்சுட்டு எந்த பாக்ஸ் எங்கே போடுறாங்க உனக்கு? அதெல்லாம் கிடையாது, போஸ்ட்ல வருது. அது இல்லை இந்த பாக்ஸ் போஸ்ட்ல வருது. நான் நீ வேற அப்படியா? செக்யூரிட்டி கேட்ல வரும். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஒரு தடவை இந்த மாதிரி வந்துச்சுன்னாங்க. இங்கே போட்ட கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களே, இங்கே அது பார்த்தாங்க. அட்ரஸ் அரியலூர் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. அது நம்ம போற ஒரு அட்ரஸே போட்டு போஸ்ட்ல வந்து இறங்குது. இங்கே நீங்க அந்த இது சொல்றீங்க. அது எவன் புரியாது. இவர் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சந்தேகப்பட்டு எங்கள் மேடத்துக்கால விசாரணை பண்ணிக்கிறாரு.
பிரேமலதா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிறவங்க, எந்த டிபார்ட்மெண்ட்? மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிறவங்க, இப்போ லதாவோ உமாவோ நானோ இல்ல யாராவது நீங்களுக்குள்ள யாராவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது இருக்கா, இவரு புலன் விசாரணை பண்ற மாதிரி பண்ணிக்கிறாரு. உங்களுக்குள்ள ஏதாவது இவங்களே பண்றாங்களா அப்படின்னு. என்னெல்லாம் எது கேட்டாலும் சிவகாமி யாரை கேட்டாலும் நேராக சண்டை போடுவோம், நேராக கேட்போம், அதோட முடிஞ்சு போச்சு. அதோட பேசி அடுத்த வேலையை நாங்கள் போயினே இருப்போம். ஏன் இப்படி பண்ண இப்படி நேராக தான் பேசுவோம், நேராக தான் கேட்போம். இதே சிவகாமியோட இதே நான் சிவகாமி எவ்வளோ சண்டை, ஹவுஸ் கீப்பிங் போய் நீ சாப்பிட்டு தட்டு எடுத்து கழுவு, நான் அவ்வளோ சண்டை வாங்கினேன். உன் வேலைக்கு நீ கழுவுனா, உனக்கு எம்டி சம்பளம் கொடுத்து உன் டிஃபன் பாக்ஸ் கழுவணுமா, அதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறேன். இல்லைன்னா அதுங்க மிரட்டும். அந்த அம்மா சாப்பாடு சாப்பிட்டு இது கழுவி காய வச்சு தந்து மூடி கொடுக்கணும் சிவகாமி. ஹவுஸ் கீப்பிங். ஆமாம், அது என்ன எம்டி இதுக்கு சம்பளம் கொடுக்குறான்னு கேட்பேன் நான். இது மற்றவங்களுக்கு நம்ம வேலை செய்யுது. ஏமா ஹவுஸ் கீப்பிங் கூப்பிட்டு கேபினில் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா செய். இந்த உழவர் சந்தில் வெளியே உட்காந்துங்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கூட அலுவலர் கிடையாது டிஃபன் பாக்ஸ்க்காக. அதுதான் செஞ்சு சொன்னேன். இவர் சட்டம் வல்லுனர், இவர் இதுதான் லா பேசுவார் அப்படின்னுவான். நான் 5 வருஷம் சீஃப் இன்ஜினியர் வேலை பார்த்தேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ஓஏவா நம்ம எப்படி ஓஏன்னா நம்ம எப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி அலரணும், அப்படியே அந்த அளவு இருக்கணும். நம்ம சாரன்னா ஒருத்தர் வெளியே உட்காந்துருக்கணும் ஸ்டூலில் கூப்பிட்டு, ஐயா நம்ம கூப்பிட்டு பிறகு தான் நம்ம உள்ளே போனால் அடுத்த உள்ளே வர வைக்கணும், சீட்டு கொடுத்து இது பண்ணி என்ன பார்க்கணும் ஏதுன்னு. இங்கே எல்லாம் வருது எல்லாம் போகுது, அப்படியே ரொட்டேஷன் ஆப்போசிட். அந்த மாதிரிலாம் நான் வேலை பார்த்துட்டு வந்தேன். சீனியர் பர்சன் தான் ஜபிதார்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் இபி ஆஃபீஸ்லாம் போறியா, சீஃப் இன்ஜினியர் சேர்மன்லாம் பார்த்து ஒரு ஓஏ இருப்பான்ல, அது மாதிரி வந்து உங்களை சொல்லி வந்துக்கிறாரு என்னன்னு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து சொன்ன பிறகு தான் இது பண்ணுவான். இந்த விசிட்டிங் கார்டில் கூட நீ எதுவும் கவனிக்காமல் போகிறேன்னா அடுத்த ட்ரிப் வரணும், உன் கார்டை தூக்கி உள்ளே போன மாதிரி போயிட்டு ஐயாக்களை கொடுத்துட்டு வரேன்ட்டு பாக்கெட்டில் வச்சுருக்கணும் சுற்றி. நம்ம இழுத்து முன்ன வரோம் பின்ன வரோம் கார்டை கொடுத்துட்டு அவங்கள கூப்பிடாது எங்கள் கூட கூப்பிட்டு விட்டுருவோம். கவனிச்சுட்டுலாம் போவாங்க. கவனிச்சா தான் அவங்க மாற்றி கொடுப்ப கடை. ஆமாம், அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். பர்மனெண்ட்டு ஓய்க்கிறானுங்கல்ல, அவனு தான் பண்ணுவாங்க. ஜாகரா கிளடிலாங்கிறான். ஏய் வருவான், டீ வாங்கி கொடுப்பான். 500 ரூபா கொடுக்குறான்னு வச்சுங்க சார். அப்படியே ஒரு 500 ரூபா இந்த செக்ஷனில் எவ்வளோ பார்க்குறாங்க, ஒரு 10-15 பேர் 500 ரூபா கொடுக்குறாங்க. அதை திருட்டு கொடுக்க மாட்டான். இன்னும் 2 கிளாஸ் எடுத்து போவான். எடுத்தும்போது டீ வாங்கி வரேன்ட்டு வாங்கி ஒரு கிளாஸுக்கு தான் வரேன். அந்த செக்ஷனில் எவ்வளோ அவன் மட்டும் கொடுத்துட்டு மீதி விட்டுவான். என்னடா 2 டீ அந்த டீ வந்து குடிக்கணுங்களா, மேடம் உங்களை சுடு தண்ணி வாங்கி வந்தேண்ணா, அதுவும் டீ இன்னும் கணக்கு போட்டு காசு ஆட்டி போட்டு விடுவான். அப்படியெல்லாம் ஆள் இருந்தானுங்க தெரியுமா. நான் வேலை செய்யும்போது அந்த ஏஐக்கு என்ன தெரியும், சார் வாங்கி கொடுத்துட்டேன் சார், 10 சார், நான் சுடு தண்ணி தான் தருவோம். டீ இல்லைன்னா அது சுடு தண்ணி கூட இதில் ஃபுல்லாக டீ போடணும் அப்படின்னு. எவ்வளோ சம்பளம் வாங்கினா காசு தனியாக வச்சுக்க சார். கேஷ் நம்ம வரோன்னு வச்சுக்க, ஏடிஎம்லேருந்து ட்ராப் பண்ணி கேஷாக வச்சுக்க. அடுத்த முறையெல்லாம் அக்கௌண்ட்டில் 10,000 போட்டுவிட்றேன், அதை வாங்கி வச்சுக்க. கங்காதரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, யாரும் வந்து பார்க்கல கொல்ல. அவனுங்க 1008 வேலை கிடையாது போகிறாங்க. ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு தகவல் வந்து. ஏன் சொல்லு, யார் ஃப்ரீயாகிறா சொல்லு. நான் என்ன சொல்லிட்டேன், ஓல்டு டெக்கில் யாரும் வந்து ஃப்ரீயாக இல்லை. அவன் போய் சேர்றதுக்கே வண்டி யாருன்னா போய் சேர்றதுக்கே சரியாகுது. ஆமாம், அப்புறம் எப்படி வந்து போகும் இல்லை போ தோதானா போகுது முத்துக்கு போகிறாங்க. தோதாங்குது நான் சார் இருந்தாரு ஓடணும் வந்தார், திரும்பி இந்த போகிறேன். அவர் இல்லை எப்போ வாங்கலாம்னு பார்த்தா இந்த ஒரு 2 நாள் அங்கே நம்ம போயிருக்கேன். அவர் இல்லை போய் உங்களுக்கு எதுனா லீவ் இந்த இடத்துக்கு நிறைய லீவு மொத்தம் சண்டே வருவார். அப்படியா? இப்போ இடையில நீ லீவ் எடுத்துக்கலாம் இல்லை அந்த மாதிரியா? எடுத்துக்கலாம் தான். வீட்டில் அட்டன்ஸ் நீங்கள் தானே போடுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போட போகிறா சுரேஷ்? கிடையாது, அவர்லாம் போகலாம். எனக்கு வந்து அட்டன்ஸ் வீட்டில் யார் போடணும்? தேவி மேடம். எனக்கு வீட்டில் நான் அட்டன்ஸ் அவன் இவங்க சார் ஜெயகாந்த் சரி போடுவாங்க பார்க்கலையா. ஓ, காலையில் போனோடனே அங்கே வந்துருமா? போய் சொல்லலாம்
நீ இருக்கிறியா வரல நான் அப்போ அப்படியே பிளாங்காக விட்டுருவாங்க அவங்க தெரியுமா நீ அங்கே சொல்லலாம் அங்கே நான் இங்கே வந்துக்கிறேன் ஆஃபீஸ் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் என்ன செய்ய அவங்க அப்பா சொல்ல மாட்டாங்க காலைல 10 மணிலாம் சொல்லணும் நான் சொல்லவே இல்லை அதான் ஞாபகம் வருது நான் இதை பற்றி பேசவும் ஞாபகம் வருது 10 மணிக்கு போய் ஃபோட்டோ எடுத்து மேலத்துக்கு எடுத்துருவாங்க நோ நான் ஆஃபீஸ் தாங்க ஆப்சன்ட் போட்டுக்கிட்டு போறீங்க நான் ஏதோ ஞாபகமே இல்லை காலைன்னு சொல்லணும்னு பார்த்தா மறந்துட்டேன் பொன்னுசாமி பேசின்னு வந்தாரு இப்போ பொன்னுசாமி நான் வெளியே போய் வரா பேசின்னு வந்தாரு கொரியர் பார்சல் போட்டு வரா நாங்க கொரியர் பார்க்கணும் நாங்கள் வீக்கை பற்றி பேசின்னு வந்தோம் அப்போதான் உங்களுக்கு ஞாபகம் வந்து இப்போ என்ன சொல்றேன்டா இப்போதான் எல்லாரும் பிரசம் போட்டு வச்சுறாரான் இந்த பிளாக்காக விட்டு வச்சுறாரான் இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் ஓப்பன் பண்ணுறாரா நீ கரெக்டாக ஃபோன் பண்ணுறேன் நான் வந்தோடனே காலைல வந்தோடனே ஸ்போன் பண்ணி சொல்லிடுவேன் இங்கே ஆஃபீஸில் தர மாட்டேன் சொல்லவே இல்லை அங்கே தான் எடுத்து இங்கே அனுப்புவாங்க சங்கர் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் அதெல்லாம் கிடையாது அவரே வந்து அட்வான்ஸ் போட்டு அப்படி இது பண்ணிடுவாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னா நாங்கள் போயிடறோம் இங்கே போயிடறோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி விடுவார் ஆமாம் அட்னஸ்லாம் முன்னாடியே கிடையாது இப்போ ஆனால் ஒரு லீவ் எடுத்து சரி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்ககிட்டே நீ அங்கே போட இங்கே போகிறாங்க இப்போ அது மாதிரி பண்ண முடியாது போகுது அட்னஸ்லாம் முன்னாடி கிடையாது இதெல்லாம் யாரும் கடையில் விட்டு உங்களுக்குலாம் வந்து அதிகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இது ஆகிட்டாரா வேலை கட்சி இயல்பு நிலை திரும்பிட்டாரா அவர் எப்போ வேலை நிம்மதியாகிறார் இன்னும் கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வரும் அவ்வளோதான் சம்பளம் இங்கே என்ன சம்பளமோ அதே சம்பளம் இங்கே 30 ரூபா ஆகணும் 25 ரூபா ஆகுது போதுமே அப்புறம் என்ன டெய்லி 100 ரூபா பேட்டா சாப்பாடு ஹோட்டல்லே ஹோட்டலில் ஓனர் பண்ணுறேன் அப்படின்னா வெளியே போனால் காசு லாங் தான் போனோம் பரவாயில்லையே நீங்கள் செட்டில் ஆகிட்டு போயிட்டு இல்லை இல்லை நான் என்னுடைய இது 6:30 மணி டியூட்டி முடிஞ்சிடும் இங்கே 10 மணி நேரம் நல்ல நாள் கெடுனாலும் விட மாட்டீங்களா 6:30 மணி நேரம் க்ளோஸ் டியூட்டி அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவா ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி நல்ல நல்ல நாள் வந்து ஏதாவது லீவ் வரும் அதான் தீபாவளி பொங்கல் லீவு தான் ஞாயிற்றுக்கிழமை லீவா டெய்லி 100 ரூபா பெட்ரோல் அதே வந்து சில 30,000 அப்புறம் அது சொந்த காசை போட்டு நம்ம பெட்ரோல் போட்டு கொஞ்சம் நகருங்க யூகே ஹவுஸுங்க ஓட்டி கிடப்பாரு அப்புறம் அந்த நிம்மதி வைக்கிறார் இல்லை எந்த டென்ஷன் பீப்லாம் குவாலிட்டிஷன் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறான் ஸ்டேஷன் வருது இங்கே தான் ஸ்டேஷன் வருது அப்படியே ஸ்லோப்பாக இறங்குற மாரி இல்லை அது பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியும் மாட்டாங்க நீங்கள் தான் வந்துக்கிறான் அந்த திருத்தணி செக்யூரிட்டியா ஒரு ஆளை கூட்டின்னு வந்துட்டாரு அவர் நின்ட்டார் அது அதை பற்றி ஒரு ஆளை இட்டுன்னு வந்துருக்காங்க ஆமாம் ஆமாம் நான் போய் ரொம்ப நாள் ஆச்சா அதான் ஜெயக்குமார் ஒரு ஆள் இன்னும் பரவாயில்ல இருப்பா வயிறு பெருசாக ஆகணும் ஏற்கனவே பெருசாக தான் இன்னும் பெருசாக பாஞ்சு இட்லி சாப்பிட்றாருல காலையில் கல்யாணம் வர போகுது இல்லை இப்போ தண்ணி வண்டியில் அடிக்குதா அவன் நியூஸில் காமிச்சான் அந்த மாதிரி தண்ணி சர்வீஸ் பண்ணுறான் எங்கே கரண்ட் ஷாக்கே பண்ணு சொல்லி நியூஸில்
எப்படி ஆஃபீஸில் கொடுக்குறாங்கப்பா கம்முன்னு உட்காந்து சிஸ்டத்தில் வேலை பார்க்கணும் சொல்லுங்கள். யார் ஒரு கிட்டு எடுத்துக்கிட்டு இறக்கிட்டு இந்த மாதிரி அதனால தான் போய் கீழே விட்டாரு. இப்போ நம்ம சேகர் இந்த எல்லாம் படப்பை சேகரேன் இந்த வேலைலாம் கிட்டு இதெல்லாம் அவர் வேலை தான் இவர் கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி முன்னாடி யார் பார்த்தா? சேகர் சாகருக்கு அப்புறம் புருஷோத்தம் தான். புருஷன் இவர் வந்த பேர் ஒன்று புருஷோத்தம் மேலே இவர் வேலை கொடுத்துட்டாரு. எப்படி இருக்கிறாங்க பசங்களாம்? பசங்க படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க. அதான் பசங்க படைப்பேண்ணா அவரு படப்பை எத்தனை படிக்கிறாங்க? இவர் என்ன ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க? என்ன உங்க ஊர்னா காசு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. யாரு பண்ணிங்க சாரா? எவ்வளோ அமௌண்ட்டு ஃபிக்ஸடில் போட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் 6000 ரூபாய் என்னமோ வர மாதிரி அப்படி பண்ணிட்டாரா? பண்ணிட்டாரு. கம்பெனி 3 கம்பெனி நான் கொடுத்துட்டேன். அது என்ன கொடுத்தாங்க பல்லுவா செஞ்சிடறாரு. என்ன உங்க ஊர்னா ஒண்ணா ஏன்னா நானா அவர் படப்பு தான் டெய்லி பஸ்ஸில் இறங்குறேன். என்ன ஊருக்கு பஸ் காஞ்சிபுரம் பஸ் தானே வரப்பட்டா? அப்புறம் அங்கே தான் வரேன் நான் கொஞ்சம் இல்ல தெரியும் ரெண்டே ஒரே ஊர்னா பக்கத்து பக்கத்துலையா? அது கீழ்படப்பேன் நம்ம அந்த ஒரு அந்த ஸ்கூல் இருக்குல்ல அங்கே தான் ஒரு சேகர் டெய்லியும் பஸ்ல வந்துடுவாரா? டூ வீலர்ல வந்து அதுவும் தாம்பரம் வரைக்கும் பஸ் வரும் ஆபீஸ் பஸ். ஆமா தாம்பரத்தில் டூ வீலர் எடுத்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுருவாரு. அங்கிருந்து கம்பெனி வண்டி தாம்பரம் வண்டியில ஏறி ஆபீஸ் வந்துடுவாரு. நல்ல டைப் பண்ணாங்க. செம்ம டைப் பண்ண ஜாலியாக பேசினேன். மனுஷன் எப்படி ஒத்து போச்சா? எப்போ நான் என்ன எது தெரியாதுண்ணா. ஆ எப்போ என்ன ஆகுனே தெரியாது. அவங்க வீட்டில் வேலைக்கு போகிறாங்க அதுவும் தெரியல. இல்லைண்ணா அவங்க வேலைக்கெல்லாம் அவ்வளோ குவாலிஃபிகேஷன்லாம் அவ்வளோ கிடையாது. இதுதான் ஒரு பால் ஆவின் பூத்து மாதிரி பண்ணி ஏதோ கொடுக்கலான்னு கேட்டாரு. இல்லைன்னா குவாலிஃபிகேஷன் வேலை எதனா ஒரு வேலைக்கு போகணும்ல. இது ஏதோ கடை வச்சு இது பண்ணி பண்ணலாமா ஆவின் பூத்து மாதிரி ஏதோ பண்ணி எடுத்து கொடுக்கலாம்னு நினச்சாரு. சரி இப்படி தான் பண்ணி மாதம் இந்த அமௌண்ட் வர மாதிரி போட்டு விட்டாங்க. பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் மாதம் கையில் வர மாதிரி பண்ணி விட்டாரு. அது செஞ்சு விட்டார் நல்ல காரியம். ஆனால் எத்தனை வருஷமா இருக்கிறாரு? அந்த கோயிலுக்கு நேரம் இறங்கிக்கலாமா? ஏன் சுற்றி யூட்டான் போட்டு நிறுத்தினாவா? யூட்டான் போட்டு நிறுத்தினா அப்படி இறங்கி நடந்துவாங்க. எல்லாம் ஒன்று இப்படி கிராஸ் பண்ணி எல்லாம் ஒன்று தானா? எல்லாம் ஒன்று தான். அந்த டீ கடைக்கு போகிறேன். நீ வீட்டு கிளம்பியா? போயிடும் பாரு. ஏன் பின்ன போயிட்டுப்பா நான் செக் பண்ணுறேன். நானே அப்படி மேனேஜர் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன். எங்கள் ஜார மாட்டேங்க வெளியே அனுப்பிச்சு அப்படி போகிறேன்ட்டார். அப்படின்னு ரெட் கலர் போர்டு போட்டால் என்ன அர்த்தம்? ரெட் கலர் போர்டு போட்டால் ரெண்டு சாரி சேல்ஸ் கையில் வேண்டியது பில்லுலாம் இருக்கீங்கப்பா. பில்லுலாம் பண்ண மாட்டீங்களா?
மேலே வந்துவா? வந்து நம்ம பார்த்துல ஆ ஏதாவது ரூபா கையில் வச்சுக்கிட்டாங்க. 500 ரூபா டீச்சர் கூட ஏதாவது 6500 ஆனது இதெல்லாம் வந்து 9300 ரூபாய் கிட்ட. உங்களுக்கு 814 தந்தான்ல, அவ்வளோ தானே? 214. ಕಟ್ಟಡ ಜಾಸ್ತಿ ಆಯಿರೋಲ್ಲ ಬಜ್ಜಿ ಅದಕ್ಕೆ ಅದೇವೋ ಇವೆಲ್ಲ ಎಲ್ಲ ಸೇಮಾ? 65 ಬಜ್ಜಿ ಎಲ್ಲ 10 ರೂಪಾಯಿ ಬಜ್ಜಿ 10 ರೂಪಾಯಿ. ಇದು ಒಂದು எந்த ஊசியுமே போடல, ஒரு ஊசி கூட போடல. மறுபடியும் 3வது ஊசி போடணும். 3வது மெசேஜே வரல ஒன்றும். அதெல்லாம் வந்துருக்கு, நீ பார்த்து சொல்ல மாட்டேன். நான் வரல எனக்கு. நம்ம தான் பூஸ்டர் 3வது ஆஃபீஸ்லேயே போட்டாங்களா? பூஸ்டர் போட்டாங்களா? நீ போடலையா? போடலையா? அப்போ நீ எங்கன்னா போயிருப்ப சார் இங்கே போட்டாங்க. அப்போ சார் நான் தானே ஆளே கூட்டின்னு வந்தேன். அப்போ நீ அப்போ போட்டுருப்பியா? ஆளே அந்த போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஆளை 2-3 பொம்பளைங்க நான் தான் கூட்டின்னு வந்தேன். நான் இங்கே தான் இருந்தேன். நான் விருப்பம் இல்லை போகிறதுக்கு போகல. ஆனால் எனக்கு மெசேஜ் வரல. இதெல்லாம் வயசு குழந்தைலாம் பட்ஜெட் இல்லாமல் குழந்தை. அப்போ இது ஒரு வழக்கு போடணுமா? முன்னாடி போட்டதுனால வந்து வாரிசு வந்து இல்லாமல் போச்சு. இது தமிழக அரசு மத்திய அரசு தான் பொறுப்பு ஏற்கணும். கேஸ் போட மட்டும் என்ன பண்ண போகிறேன்? இதுங்க பணம் வீக்கம் இது பண்ணானே. அப்புறம் 5 நீதிபதி சொல்லி வந்து
ஒரு நீதிபதி தான் கவர்மெண்ட்டுக்கு எகேன்ஸ்டாக பதில் சொல்லிக்கிறான். 4 நீதிபதி வந்து பணம் சரி அப்படின்ட்டான். எந்த பணம்? 8ஆம் தேதி பணம் 2000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்கல்ல. எப்போ அது? மோடி அறிவிச்சாங்க முதல்ல. அதுதான் இப்போதான் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ தான் வந்துச்சு. 2 நாள் ஆகுது தீர்ப்பு வந்துச்சா. அந்த தீர்ப்பு அப்புறம் என்ன சொல்கிறான்னா, நீ பண இழப்பு நீதிபதி என்ன சொல்கிறான், இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணி தெரிவிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கணும், தெரியப்படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. இருந்தாலும் நீ போட்டோ எடுத்த முடிவு சரி அப்படின்ட்டு கடைசியில் 1000 நோட்டு 500 நோட்டு அந்த 500 நோட்டு 1000 நோட்டு சொல்லாதுன்னு சொன்னாலும் அதுவே இப்போ தான் தீர்ப்பு. அது நோட்டுனா முன்னிட்டு பேருக்கு என்ன பண்ண முடியும்? நோட்டுனா அந்த 500 நோட்டு 1000 நோட்டு அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருந்தது. இதெல்லாம் வரதுல 2000 ரூபா நோட்டில் பாதகத்துக்கு ஈஸியாக பாக்கெட்லேயே போல சோரி போடுறாங்கல்ல. அப்போலாம் 2000 நோட்டு இல்லைல்ல, 1000 நோட்டு 500 நோட்டு தான். இப்பயே 2000 நோட்டு கண்ணில் பார்க்க முடியல. அப்படியே லாக் பண்ணிட்டான். என்னன்னு தெரியல. லாக் பண்ணிட்டு அது வச்சிடல. அண்ணா 2000 முன்னாடி அவங்ககிட்ட செலுத்த இல்லை, ஏதாச்சும் அவன் கல் நீட்டினா முதல்ல 500 நோட்டு நிறைய அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2000 நோட்டு 500 1000 500 100 200 இதெல்லாம் வச்சிருந்தா அப்புறம் 2000 நோட்டு 1000 பண்ணிட்டு வார்த்தை இல்லைண்ணா. 1000 கிடையாது. அதான் 1000 நோட்டு அடிக்கலையா, ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் 2000 தான். எதுக்கு ஸ்டாப் ஆனு தெரில. 2000 நோட்டு அடிக்கிட்டு 1000 ரூபாய் நோட்டு அடிக்கலாம். சார் இல்லை, எங்கன்னா ரெஸ்ட் எடுக்காது. எங்கே ரெஸ்ட் எடுத்துட்டா? அங்கேருந்து ரெஸ்ட் தானே. இங்கே அங்கே தான் நம்ம கடுப்பு. இங்கேனா கூட ஒரு அளவுக்கு எடுத்து சுற்றிடலாம். சாப்பாடு போய் எடுத்துன்னு கொடுத்துட்டு எல்லாருமே டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த மோகன் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. 4 பார்த்தியா, நம்ம வேலை வாங்கினா சும்மா சுற்றி அவங்கள தான் நம்புறாங்க. அவங்க நம்புவாங்க. இது என்ன உலகமாக இருக்குது? மாறிச்சு உலகம். யூபிஎஸ்ல வேட்டாங்க. அவன் அண்ணா அப்படியே பாசம், அண்ணா இது வச்சுக்கலாண்ணா, அண்ணா அது செஞ்சிடலாண்ணா. அவனுக்கு இங்கே வந்து யூகே ஹவுஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணா அக்கா ஒருத்தனை கூட சின்ன மாதிரியே காமிச்சிக்க மாட்டான். வேலை வாங்குற ராஜதந்திரம். அது வேற ஒரு லோக்கல் கட்சியில் இருக்கிறாருன்னா அது மோகன் இல்லைங்க என்னன்னா கூட வந்து யாரும் கூடுதல் வேலை செய்வாங்க. ஆனால் இது எத்தனை சொல்லினே இருக்கிறாரு. தூக்க முடியாதுன்னா ஒரு ஆள் செய்ய முடியும், தூக்கினா தான் தூக்க முடியாது. இது எப்படி வந்து எடுத்தாங்க அரசியல் ஆளுங்கலாம்? பழைய ஊசி காட்டுறதுக்காக பிளான் பண்ணாங்களா? ஊசி கட்டு போட்டாங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க. கருத்தெழுத்து ஐஸ்வர்யா கருத்தெழுத்து புள்ள பார்க்குறாங்க. இவருக்காரா? இது மாதிரி தானே ட்ரெயின் எடுத்தேன். அதான் இருக்குது. ஆனால் இன்னும் 2 கலர் இருக்குது. இது அப்படியா? இது யார் ஓட்டு வச்சுக்கிறாங்க? ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கஸ்டமர் காசு கம்மியாக வந்து ஜனங்க வரலாம். நம்ம கூட இருந்து சீரம் அதிகமாக வாங்குவானே காசு. நம்மளாம் வர முடியும். ஞாபகம் மெட்ரோ கேட்டானுங்க. இல்லை அந்த பறக்கும் ரயில் மாரி விட்டுருந்தானா அந்த பக்கம் விட்டுக்கிறான்ல. நம்ம தரமணி டு பீச்சுக்கு போகுதுல்ல, அதில் காசு கம்மி தானே. பறக்கும் ரயில் அது
அதே மாதிரி இதில் விட்டுருந்தாங்கன்னா நம்ம இதில் வேலை செய்ய எல்லாம் வருவாங்க. இது விட்டுட்டு விஷயம் எப்படி வர முடியாது? அங்கேருந்து கிண்டிலேருந்து இங்கே ஐயப்பன் நாங்கள் வந்து 70 ரூபா கேட்போம். கேட்டால் இது காஸ்ட் அதிகம், செலவு ஆகிருப்பான். செலவு தான் யாருக்குன்னு கட்ட தூணு போடும்போது எவ்வளோ டிராஃபிக் ஆகும். திரும்ப அவ்வளோ ஏகப்பட்ட வண்டி பார்த்து போனுங்க. அவனுக்கு இடம் இல்லை, ஏகப்பட்ட வண்டி வரும். அவனுக்கு இடம் இல்லை, அவன் பார்த்து போனுங்க. எல்லாம் துட்டு கொடுத்து சரி பண்ணுவாங்க. வண்டி ஓடு அப்படி வழி தந்துவிடு. ஆனால் பரவாயில்ல, நமக்கு எதுக்கு போகிறதே அவனுக்கு தானே. அவனுக்கு தானே. ஆமாம், இதெல்லாம் எல்என்டி தான். அதே துட்டு கொடுக்குறானுங்க. ஓஹோ, அவங்க நம்ம போரூர் தாண்டினதான் வேற ஆள். போருக்கு இந்த பக்கம் கிண்டி வரைக்கும் இங்கே எல்என்டி தான். இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அவன் பிச்சு கொடுத்துறான். ஆமாம், பிச்சு கொடுத்துறாங்க. எல்என்டி பச்சு நான் தெரில உனக்கு. போர்டு இதெல்லாம் சரி, அந்த இது வச்சுக்கிறாங்க எல்என்டி. இதெல்லாம் எல்என்டி அந்த பக்கம் ஃபுல்லாக எவ்வளோ யாராவது கம்பெனிக்காரான். ஆமாம், இது கீழே இருக்குது. அதனால தான் அவன் மட்டும் பற்றி எவ்வளோ பெரிய இடம் விட்டு வச்சுறான். யூட்டன் பண்ணியா? அதான் நம்ம ஆஃபீஸ் எதிர்க்க கொஞ்சம் அந்த இடம் இருந்தது பெரிய விஷயம். என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் இருந்ததுனால ஸ்கூலு பெட்ரோல் பேங்க்கு அப்படின்றதுனா ஒரு அட்வான்டேஜ் தான். அப்படி கிடையாது, அவனுக்கு தூணு கணக்கு தான், பில்லர் கணக்கு தான். ஓகே, எவ்வளோ பக்காவாக போடுறாங்க. ஏன்னா இந்த வடமாநிலத்தில் எல்லா ஃபீல்டும் வேலை செய்யலாம், எல்லாத்துலேயும் தெரிஞ்சாப்பா அவனுங்க. நம்மளால் அங்கே எந்த வேலை வேணாலும் இருக்கிறாங்க. செக்யூரிட்டிலேருந்து டாப் லெவலு வரைக்கும் அவங்க வேலை செய்கிறாங்கப்பா. அவன் நல்லா உழைக்கிறான், ஆனால் பயப்படுறாங்க. இதான் மக்கள் ஐடின்னு ஒரு கார்டு வருது தெரியுமா உனக்கு? அதை சின்ன பண்ணாங்க. ஸ்டாலின் ஓட்டுறாரு ஆதார் கார்டு மாதிரி மக்கள் ஐடி கார்டு பேர். அது என்ன பண்ணணும்? எங்கெங்க அது நம்ம இப்போ தராரு இல்லை, இலவசமாக வந்து 1000 ரூபா கொடுக்குறாரு ரேஷனில். 1000 ரூபா கொடுக்குறாரு. இந்த மாதிரி வட மாநிலத்தில் வந்து பூர்வீகமாக வந்து குடியேறி அவங்களும் கார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் பார்த்து அந்த கார்டை கொடுப்பாங்க. ஓ, அப்படியா? அந்த பெனிஃபிட் தான். இந்த மாதிரி எங்களுக்கு நிதி பார்த்தல இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டோம்னு வச்சுக்கா, இது வந்து நீங்களாக அறிவிச்சிங்க. 1000 ரூபா ஸ்கீம் மத்திய அரசு கேட்டு நீங்கள் வந்து அறிவிக்கல, அதனால் தர முடியாதுன்னு சொல்லுவான். இப்போ அண்டை மாநிலத்தில் வர வந்து இது வரைக்கும் 50 லட்சம் பேர் வந்துட்டாங்களாம் தமிழ்நாட்டுக்கு. எல்லாம் வெளியே. ஆமாம், அண்டை மாநிலத்தில் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க வந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்து 50 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம். 50 லட்சம் பேருக்கு நிதி எப்படி கொடுக்க மக்கள் ஐடின்னு சொல்லி தமிழ்நாடு ஆள் மட்டும் கொடுக்குறோம். ஆமாம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதிர்த்தாங்க. இதுன்னா எங்களுக்கு எதிராக வந்து ஆதார் கார்டை எகென்ஸ்டாக பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை, எங்களுடைய நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வந்து கண்டறியுது மக்கள் ஐடி அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்படியே போனால் அவங்க ஆதிக்கம் வந்து எலெக்ஷனில் வரும்போது அவங்க குறைவான ஓட்டில் தூக்குறாங்கன்னா இவனுங்க ஓட்டு போட வச்சுருவானுங்க பிஜேபி. அப்படி ஒரு இதுவும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய அரசியல் வல்லுநர்கள்லாம் கருதுறாங்க. இது எடப்பாடி ஆட்சியிலே இது துவங்கி இருக்கணும். சரி, அது ப்ராசஸிங் பண்ணாமல் அதை விட்டாங்க. சரி, திமுக ஆட்சி வந்து பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு ஒரு ஐடியா. அதுதான் அது இந்த ஒரு ஆளுக்கு ஒரு ஐடியான்னு தெரியல. அதுதான் ரேஷன் கார்டுக்கு மட்டும் என்னன்னு தெரியல. ரேஷன் கார்டில் 12 நம்பர் அது சொல்லிட்டான். 12 டிஜிட்டல் நம்பர் வருதான். அதுதான் அது எப்படி வீட்டில் குடும்பம் ரேஷன் கார்டு மாதிரி குடும்பம் இருக்கிற எல்லா பேரும் இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியல. கார்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பான்னு நினைக்கிறேன். நம்பரை கொடுத்துட்டு ரெண்டு பயனாளிக்கு கண்டறிவு வீடு கொடுக்குறான், இது கொடுக்குறான்ல. இப்போ அவனுக்கு போய் சேர்ந்து கொடுக்குறான்ல. வட மாநிலத்தில் தரோம் ஒரு வீடு இலவசமாக நம்ம கவர்மெண்ட்டில் 3 லட்ச ரூபா ஸ்கீம் வந்து கொடுக்குறா. அவனுக்கு போயிடும்ல. அதுதான் அதுதான் அவனு வரட்டடா. இப்போ போ, தமிழ்நாட்டுக்கு போ, வீட்டுக்கு ஒரு ஆள் போன்றான். நாம
சொன்ன மாதிரி இங்கே தான் கீழே நிற்கிதுன்னா வரும்போது எப்படி வேணாம், நான் வரும்போது வரமாட்டேன். எவ்வளோ டிராஃபிக் இல்லை. ஏன் வரும்போது வர மாட்டேன்? ஆனால் அந்த பக்கம் ஃப்ரீயாக போதுண்ணா. பக்கம் ஃப்ரீயாக இருக்கும், இந்த பக்கம் தான் டிராஃபிக்கு. அப்படியே எங்கள் அக்கா போய் கேன்சர், எங்கள் அக்காவுக்கு இங்கே பார்த்து வரலாம் வழி. நாங்கள் தான் காசு தட்டுறேன். கேன்சரா? நம்ம கண்டிஷன் இப்போ லிக்விட் தான் சாப்பிட்றாங்க, சாப்பாடெலாம் நின்றுச்சு. அந்த பாடு முன்னாடி போட்டு போகிறதுக்குள்ளே பெரிய தலைவலி ஆகிடுமே பாக்ஸு. கேன்சராண்ணா? குடல் கேன்சர். எப்படி வந்துட்டு அது மாதிரி? கல்யாணம் ஆகுது. கல்யாணம் வயசு நல்லா 65 வயசு. அக்கா பையன்றா? உன்னோட பெரியதா? அக்கா என்னோட பெரிய. உன்னோட பெரியது? ஆமாம், 65 வயசு. முதல்ல நாங்கள் 5 பேர். எங்கள் அண்ணன் பேர், அதுக்கடுத்து எங்கள் அக்கா, அதுக்கடுத்து இன்னொரு அண்ணன், அதுக்கடுத்து இன்னொரு அக்கா. மனுஷன் என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, 8 மணி நேரம் ஆச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணி கொரோனாவுக்கு முன்னாடி. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயிறு பெருசாகிடுச்சு. இப்போ எந்த டாக்டர்னும் பார்க்க மாட்டாங்க. லிக்விடாக சாப்பிட்றாங்க. அவர் வெள்ளி ஜூஸ் தான், வேறு எதுவும் இல்லை. பால் ஜூஸ் சொல்கிறேன். அந்த வலி தாங்க. சரிடாமாண்ணா? ஆ சரிடாம்மா? சரி ஆகலையா? இருக்க கை வயிறு பெருசாக இன்னும் கட்டி வளருது. ஐயோ, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. அது உடம்புல போய் கொஞ்சம் தண்ணி. சரியாயிடும். பிக் எஃப்எம்ல பிக் மேட் தான் கேட்டிருக்கீங்க. நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் கலந்துட்டு போகலாம் அப்படின்னு ட்விட்டரில் ட்வீட் பறந்தது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறேன். ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிற ஹேஷ்டேக் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. யார் என்ன மேட்ரு அப்படின்னா, தீபிகா படுகோன் இன்னைக்கு பிறந்தநாள் இல்லையா? ஸோ ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிற படத்தில் தீபிகா படுகோன் வந்து நடிக்கிறாங்க. இதில் பிரபாஸ் நடிக்க போகிறாரு, அமிதாப் பச்சன் நடிக்க போகிறாருன்ற தகவல்லாம் வந்துருக்குது. அதோடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படி சில் அவுட்டில் தீபிகா படுகோன் வந்து இருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே தீபிகா
டீம் ப்ராஜெக்ட் ஏ அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அதோட போஸ்டர் தான் வளம் வந்துட்டு இருக்குது. டைரக்டர் நாக் அஸ்வின் தான் இதை வந்து இயக்க போகிறார். பிரபாஸ், தீபிகா படுகோனு அடுத்த பேன் இண்டியன் ஃபிலிம் ரைட்டு. இதை தாண்டி வாரிசு ஃப்ரம் ஜனவரி 11, துணிவு ஃப்ரம் ஜனவரி 11 அப்படின்ற ஹேஷ்டேக் வந்து டாப் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. 2 படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ட்விட்டர்ல சண்டைகள் ஆரம்பிச்சிருச்சு. ரேடியோலையும் சண்டை போடாம டிஸ்கஸ் பண்ணுவோம். துணிவு, வாரிசு 2 படத்துல எந்த ட்ரெய்லர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு? அதாவது அஜித் ரசிகர் துணிவுன்னு தான் சொல்லுவாரு, விஜய் ரசிகர் வாரிசுன்னு தான் சொல்லுவாரு. காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கும். எனக்கு துணிவுல அஜித்தோடைய கேரக்டர்ஸ் போது பிடிச்சிருக்கு. வாரிசு ட்ரெய்லரு எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஆனா விஜயோடைய லுக் ஒரு 20 வயசு பையன் மாதிரி டான்ஸ் ஆடுறது பயங்கர யங்கா இருக்காரு. அவரோட அப்பீரன்ஸ் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் இந்த படத்துக்குன்ற மாதிரிலாம் இருக்கு. பட் அதை தாண்டி எனக்கு வாரிசுல வந்து எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபேனை ஓரம் வச்சுட்டு ஒரு காமன் ஆடியன்ஸா எந்த ட்ரெய்லர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு ஆர்ஜித் கரண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு சொல்லுங்க. பிக் மேட் டிக்கெட் ரிவ்யூ மேக்கர் 100.7 பிகர் ஃப்ரம் டாப் 100 கலகலை ஸ்மார்ட் யோசி ஈஸி. எல்லாம் டைரி தானே சார்? ஆ ஏன் நீங்க இதுல வேலை பண்ணுறீங்க? டிசிஎஸ் அங்கே எல்லாம் பெரும்பாலும் ரொம்ப அதிகமான ஆ டிசிஐ கொரியரில் அனுப்புவேன். ஆ ஏன் அனுப்பலன்னு கேட்குறேன். அதான் ரேட் அதிகமாக போகுதுண்ணா. அன்னைக்கு அமிச்சோம். அப்பாவுமே அங்கே தான் பண்ணுவீங்க. ஒன்று அங்கே பண்ணல கேபிஎன் பண்ணுவீங்க. எங்கள் ஊர் இல்லையா டிசிஐ அங்கே போகிற பெரும்பாலும் இது பரணி புத்தூர் இங்கே தான் பண்ண சொன்னாங்க. போஸ்டர் ஸ்பீட் போஸ்ட்டு. ஸ்பீடா ம் ஸ்பீடாக போயிடுங்க. ஆ ஸ்பீட் போஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஸ்பீடாக போனால் காசு ஜாஸ்தி, இதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ அதிகமாக வராங்க. எங்கே இருக்குது பெரிய அந்த இது மெட்ரோ இருந்துச்சு. ஆமாம். ஏறி இறங்கி அங்கே மவுண்டன் மவுண்ட் உள்ளே போகணுமா? மெயின் ரோட்லேயே இந்த வளர் கரூரில் இப்போ டேர்ன் பண்ணுறோம்ல, ஆமாம். லெஃப்ட்லேயே 24/7 ஸ்பீட் போஸ்ட். அதிகமாக டிசிஐ போனால் எல்லாம் ரோட்டில் என்ன பார்த்து போகிற வரையும் எனக்கு டிரைவர்லாம் அப்படியே அப்சர்வேஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளால் நாளைக்கு போனாலும் வந்துடும். அதுமாரி நம்மளுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி போனால் சார் சாருக்கு எகென்ஸ்டாக இருக்கிறேன். சார் அப்படி ஞாபகம் வச்சு டேய் இந்த ரோடு போகிறாங்கன்னா அந்த ரோடு போகிறாங்க. அவரெல்லாம் இந்த ரோட சொல்ல மாட்டாரா? அவருக்கே தெரியாது. அவனாட்டு நம்மளுக்கெல்லாம் வந்து ஒன்லி கம்பெனி தான். அதெல்லாம் நம்ம தான் பார்த்து நம்மளாம் மேப் போட்டு அந்த போன் சொல்லிட்டு கம்மி இருப்பாரா? ஆமாம் போனேன். அது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன் நம்ம போட்டு பார்த்து போட்டு நம்ம அதை சொல்லுவாங்க. சிட்டியில் வழி தெரியாத டிரைவராக இருந்தால் சொல்லுவார். இப்போ ரெஸ்ட் எடுத்து வரல இப்போ இல்லை போகிறதா நம்மளாம் ஆக்டிவேட்டாக போட்டு மிஸ் ஆச்சுன்னா நம்ம ரைட்டாக ஒரு தெரு சுற்றி வந்தாலும் நம்ம தம்பி ஒரு தெரு சுற்றி வந்தாலும் நம்ம தம்பி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக போட்டு முடியும்.
है। ரெகுலரே சாயம் சாயந்தரம் தான் ஓடுறியா? இந்தியாவின் ஒவ்வொரு நகரத்திலும் நவா இந்தியா ஜெனரிக் பார்மசி சேவை உள்ளது. இது மருந்து செலவுகளில் 90% வரை சேமிப்பு. உங்கள் நகரத்தில் உரிமையை பெற கால் 8471009009. தங்கம், வைரம், பிளாட்டினம் நகைகள் மற்றும் சில்வர் என எது வாங்கினாலும் அனைவருக்கும் நிச்சய பரிசாக டிவி, வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், கிரைண்டர், ஓவன், ஸ்பீக்கர்ஸ் என ஹோம் அப்ளையன்சஸ் முற்றிலும் இலவசம். மேலும் குயிக் கோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீமில் சேர்ந்து சில்வர் காயினை இலவசமாக பெற்றிருங்கள். அப்படியே நேராக போ அந்த கருவை டவுன் அதான் வந்து சரி, இந்த அதான் இப்போ ரைட்டில் போ இது இருக்குது ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதான் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தானே? அது தெரியும். நம்ம கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் கம்மியான ரேட் அது. கவர்மெண்ட் தான் ஸ்பீட் போஸ்ட்னால கவர்மெண்ட் வேற கொரியன் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் அதுதான் நான் உன்னை மனம் கேட்டேன் நீ மெயின் ரோட்லேயே கிட்டே பார்த்துருக்கேன் நீ எப்படி இது தெரியும் கொரியன் தோள்பட்டை அல்லது இடுப்பு வலி எங்கிருந்தாலும் டாக்டர் ஆர்த்தோ உங்களுக்கு வலியிலிருந்து முழு சுதந்திரம் தருகிறார். ஒரு முழுமையான வாழ்க்கை. இது தற்காலிக வலி நிவாரணி அல்ல, ஆயுர்வேத மருந்து. அவனா கொஞ்சம் லேட் தான் பண்ணுவான். டக்குன்னு போட்டான். ஊக்கம் வந்துடும் கவர்மெண்ட் இந்த பேண்டமிக் காலத்துல கூட்டமான இடங்களுக்கு செல்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உள்ள விடுவாங்க. உள்ள போனானா? பாக்கிங்க இதோ சைடில் இந்த ரிவர்ஸ் அப்படியே இப்படி இறக்கணும் வேலைக்கே வச்சு அப்படியே பார்க்கிங் எங்கே அது போகிறது? பார்க்கிங் வெளியே தான் ஒன்று பாருங்கயா. இங்கே நிறுத்தி வச்சிருப்பாரு அவரு கங்காதானம் வந்து அப்படியே நான் போகிறேன். எங்க பைக்கில் எடுக்கணுமா? எப்படி எடுப்போம்? அவர் எதுவும் விட்டாரு. அந்த டோரு
எவ்வளோண்ணா மொத்தம் 11,000 அங்கேயே 11. இது ஒன்று சேர்த்து போட்டுருந்தேன். எல்லாம் போட்டு அமௌண்ட் எவ்வளோ சொல்லிருக்கீங்களா? என்ன நோட் பண்ணீங்களா? என்ன நோட் பண்ணுங்க. இது இருக்கிறது தான் பெருசு. இதெல்லாம் சின்ன வெயிட் கம்மி தான் எல்லாமே. தெரியலடா லைஃப் வர மாட்டேங்குது.
தண்ணி கூட இல்லை, தண்ணி கூட பிடிச்சிடலாம்.
வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க வீட்டு பேசிட்டு இருக்கேன். ஹலோ FM 106.4 பேசிருக்கீங்க. இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னா சிம்பிளான விளையாட்டு. நான் எப்பவும் சொல்ற மாதிரிலாங்க ரொம்ப சிம்பிளான விளையாட்டு தான். நான் 2 ஹீரோஸ் பேர் சொல்லுவேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் பேரு நீங்க எனக்கு சொன்னா போதும். முதல்ல உங்க கூட விளையாடுறதுக்காக சத்யா சொல்றாங்க. ஹலோ சத்யா. ஹலோ சொல்லுங்க சத்யா. விளையாடுமா சத்யா? கமல் மாதவன். கமல் மாதவன் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் பேரு. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சத்யா. வெங்கடேசன் இருக்காங்க. வெங்கடேசன் கரெக்டா சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஹலோ வெங்கடேசன். சொல்லுங்க மேடம். கமல் மாதவன். அன்பு மேடம். ரஜினி கமல். ரஜினி கமல் வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. பிரபு கார்த்திக். இது அக்னி நட்சத்திரம் மேடம். அஜித் விக்ரம். அஜித் விக்ரமா மேடம்? ஆமாங்க அஜித் விக்ரம். அஜித்தா மேடம்? அஜித் நம்ம தலை அஜித் தாங்க. அஜித் விக்ரம். விக்ரமா மேடம்? இந்த படம் மேடம் இது படங்க படம் பேரு மறந்துட்டேன் மேடம். மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெங்கடேஷன். எனவே தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷன். கால் பண்ணி நல்லா விளையாட ட்ரை பண்ணுங்க. பாதி கரெக்டாக சொல்லிட்டாங்க. கடைசியாக நான் கேட்டதுக்கு மட்டும்தான் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அஜித்தும் விக்ரமும் சேர்ந்து நடித்த படம் தெரியும் எனக்கு தெரியும் விக்ரம் அப்படின்னா நீங்களும் கால் பண்ணுங்க. 44669999 44669999 அப்படின்ற நம்பருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். நான் 2 ஹீரோஸ் பேர் சொல்லுவேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் பேரு நீங்க எனக்கு சொல்லணும். நான் இன்னொரு வாரி நம்பர் சொல்றேன். 44669999 44669999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ உங்க விஜு தான் பேசிட்டு இருக்கேன்னு தெரியும். ப்ளீஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ FM 106.4. Don't wanna overthink it.
சொல்கிறேன்னா அன்னைக்கு கூட பத்தல அன்னைக்கு கூட கேஷ் அப்போ வந்து ஜிபேவே வாங்க மாட்டாங்க, ஜிபே எல்லாம் பண்ண முடியாது. ஆன்டஸாக வச்சுருந்தார்ல எண்றதுக்கு எனக்கு எங்கே நேரம் இருக்குது, மிஷின் கூட கிடையாது. அப்புறம் அவன் அங்கேருந்து உள்ள ஏதோ ஃபோன் பண்ணி மேலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த ஆள் காசு வச்சுக்கணும், காசு மொத்தமாக டோட்டம் போட்டு எண்ணி எடுத்துன்னு வாங்கினா வச்சான். அந்த காசு டென்ஷன் ஆகி போச்சு. எனக்கு காசு எத்தனை வந்துருக்குது எப்படின்னு தெரியாது எனக்கு. அங்கே வந்து எடுக்கும்போது தான் தெரியுது. 10 ரூபா 8,000 வியாபாரி மாரி பெருக்கடை வியாபாரி மாரி. இப்போ 100 ரூபா பரவாயில்ல, 64 8 ரூபா. நானே அறிவு போட்டு நகாவை பார்க்க போயிடுறேன். அப்படியே தாரம் மாதிரி எவ்வளோ நேரம் ஆகுது தெரியல. அது தனியாக பிச்சு வச்சுக்கலாம்ண்ணா. அந்த ஆண்ட விஜய் 2 பாக்ஸ் தனியா, புருஷோத்தமன் 1. ஏன்னா உனக்கு ஜீவானந்தன்றதெல்லாம் தனியாக வச்சிருந்தா பிரமில் அவன் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நடுவில் 2-3 பேர் இருக்குதுல்ல. ஆமாம், அவன் பிரம்மு தனித்தனியாக ஒன்று அடிக்கணும் இல்லை. இந்த பிரம்ம ஆசிட் சேம் சார் அப்படின்னு சொல்லலாம், அடிக்கிறதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நான் எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கு யார் உங்களுக்கு லாஸ்ட் டைம் அப்படி போச்சுல்ல? எல்லா விஷயம் தெரிஞ்சு. ஆனால் ஒரு சிலரும் சொல்லுவாங்க, எவனத்தானே இந்த செக்கு ஒரு தானே காமராஜ் சார் இதுக்கு இன்சூரன்ஸ் எதாவது கட்டணும்னு சொல்லிட்டு செக் கொடுத்து. இப்போ கொரோனா வந்து அதிகமாக வருதுதான். கொரோனா இப்போ தான் ஒரு யூடியூப்பில் ஒன்று பார்த்துருந்தேன். 2019-20 கொரோனா வந்து தாக்கிறதுனால வந்து ஆண்களுடைய இந்துக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒரு ஆய்வில் நடத்தினாங்களாம். அது அப்போ தான் ஊசி போடணும்னு சொல்லிட்டாங்க. இந்துக்கு குழந்தை நிறைய பேர் பிறக்கலன்னு, ஊசி போடுறதுக்கு நிறைய பேர் பிறக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஊசி போட்டதுனால குழந்தை நிறைய பேர் பிறக்கலையா? அதுதான் சொல்கிறேன். என்ன போடலன்னா செத்து கொடுவிடாங்களாம். போகலாம் செத்துருவான்றான், போட்டால் ஆன்ம குறைன்றான். பாட்டும் போட விட மாடுற சரியா போயிச்சா தலைவலி இல்லை. டீ அடிக்கணும்ல? ஆமாண்ணா, டீலாம் வாங்கி தர மாட்டியா, சுத்த விடுற. அதான் சொன்னேன்ல டீ நிறுத்த சொல்லி. என்ன சொன்னேன் உனக்கு? சொன்ன காது முன்னாடியே கிளப்போது சொல்லிட்டேன், ஏன்னா டீ பார்த்து நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு டீக்கு இதை